போட்டாலும் எவ்வளவுதான் டாக்டர் கொண்டு விட்டாலும் என்ன பண்ணாலும் இன்னைக்கும் அவரை பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி என்ன காரணம் அப்படின்னா முதலாவது காரணம் பெருமாள் எடுத்துட்டு போகும்போது என்ன இடப்பட்டது வழி மாற்றிக்கொண்டு வழி அது ஒரு சிறப்பு. இதே கவுண்டர் செய்கிற கோதாவரியில ராமனும் கடியத்தையும் விளையாடினார்கள் குளித்தார்கள் எல்லாம் செய்தார்கள். ராமன் கடியத்தை தூக்கிட்டு போகும்போது கடியை வந்து கோதாவரிக்கு சொல்லிட்டு போறார், என் கணவரை தேடி வருவார், ராமனை தேடி வருவார், வந்தாங்கன்னா வந்து இந்த மாதிரி ராமனை தூக்கிட்டு போறாங்க. ராமன் வந்து விசாரத்தை கேட்கிற கீழே பார்த்தியா கீழே பார்த்தியா கோதாவரி கேட்கிறார். கோதாவரி வாழ்க்கை கிடைக்கல. என்ன காரணம்? ராமனுக்கு வேண்டியது திருப்பூர் வருகிறாங்க. ஆனா எப்படி ஐயா நம்ம இந்த நடிகர் இந்த நடிகா சொல்லுது அப்படின்னு சொன்னா உடனே அந்த நடிகை போட்டு வழிக்கும். ஆகவே அப்படி இருந்தும் கூட அந்த யமுனை கண்ணனுக்கு வாழ்க்கை கொடுத்து கூட இல்லாமல் கண்ணனுக்காக வழிக்கிறது. அது அடுத்தது என்ன? கண்ணன் அங்கே கிரகணம் வந்து குளித்து வாய்ப்பு குளித்து எல்லாரும் கேட்டு கொண்டிருந்தாரு. போன பார்க்க நம்ம என்ன பார்த்தோம்? வாழ உலகில் பெய்கிறான். அப்ப வாழ உலகில் பெய்கிறான் அங்க கேட்காது. இப்ப அந்த மழை பெய்யாச்சு என்ன நீர் வந்து அப்ப வாழ்வதற்கு என்ன வந்தான்? அந்த வெள்ளத்துல கணவன் வந்துருந்தான் இல்லையா? நம்ம வாழ்விக்கிறதுக்காக வந்தான். அப்ப வாழ உலகில் பெய்கிற போன பார்க்க கேட்கறது கண்ணனுடைய சிறப்பினால அதை நான் வந்து தெளிவாங்க துறைவன் அப்படின்னா கரையிலிருந்து மதுரைக்கு கொண்டு வருவது துறைவன். இந்த துறையிலிருந்து அந்த துறைக்கு எடுத்து போறோம். அது அவனுக்கு துறைவன் இருக்கு. அவனும் அப்படிதானே நம்ம இங்கிருந்து ஆட்டம் தரணும் பேரு நீண்டு வருகின்றார். இந்த சமுத்திரம் நமக்கு இந்த இந்தியா ஆற்றுல மாட்டிக்கிட்டோம். நம்மை இங்கிருந்து அவர் அங்கே அழைத்து இருக்கிறார். ஆகவே அண்ணன் துறைவன் யமுனை துறைவன் அப்படின்னு மாற்றாக ஆரவந்தாருடைய முதல் பெயர் யமுனை துறைவன். நாகமணியுடைய பெயருக்கு ஆரவந்தார்கள் பேர். அந்த ஆரவந்தாருடைய முதல் பெயரே யமுனை துறைவன் தான். அதற்கு யமுனை துறைவன் நமக்கு அவரையும் நினைவுபடுத்துகிறது. அவர் தான் ராமானுடைய குரு. அவருடைய அந்த ஆசைகளெல்லாம் விளைவித்து விட்டு அப்படின்னு அந்த இடத்துல வந்து சுவாமி வந்து பெரிய குறித்த உறுதியினால்தான் அந்த வெளியில அவர் வந்து பிற்காலத்தில் ராமானுஜாக மாறுகிறார். அது அவரை பார்த்து வேண்டும். அவர் தான் யமுனைத்துறைவனாக இருக்கக்கூடிய அந்த ஆரவந்தார் ராமானுஜரை பார்த்து ஆமுதல்வன் இவன் தான் நம்முடைய சம்பிரதாயத்தை நடத்தி செல்லக்கூடியவன் அப்படின்னு அவர் அங்கீகாரம் கொடுத்தவர் அவர். அது அந்த யமுனைத்துறைவன். அடுத்தது ஆகியோர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கும் எடுத்துக்கலாம், அணிவிளக்கும் எடுத்துக்கலாம். யார் யார் எடுத்துக்கோ அப்படி எடுத்துக்கலாம். அது ஆகியோர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு. அந்த குளத்துல தோன்றுகின்றாங்க இல்லையா? அங்கே பிறக்கவில்லை, அங்கே வந்து அவன் தோன்றுகின்றான். இப்ப ஆயிரம் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை அவன் சொல்லிருந்தாங்க. இந்த மாயத்துக்கு பாருங்க, அந்த மாயத்தை ஒரு வார்த்தையை வச்சுட்டு அடுத்த ஒரு வார்த்தையை போட்டு கேட்கும். மாநிலங்கள் ஒரு போருக்கும் பேர மாயன் எது மாயன்? அந்த படம் பார்க்கக்கூடிய அவன் இந்த வடமத்துல சொல்றானே அது மாயன். மாயன் எது மாயன்? அந்த பய இந்த யமுனை நிற்கிறான் பாருங்க, அது மாயன். அடுத்தது அதுக்கு என்ன மாயம்? ஆயிரம் குலத்தில் தோன்று மாநிலங்கள் யாருன்னா அந்த சொல்றாங்க பெரிய பாரம்பரியத்தில் வந்து சேரி வந்து நான் பார்க்கிறேன் இது இல்லை அது இல்லை அப்படின்னு பரவாயில்ல. இருந்த ஒரு பரம்பொருள் ஒரு சேரியில் வந்து நான் பார்க்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி ஆயிரத்து குலத்தில் தோன்றும் அழகான நதி. அவன் தான் அந்த ஊருக்கு நதி, அவன் தான் அந்த ஊருக்கு அழகு. வேறமும் இல்லை. நீங்களே போய் வர வேண்டிய எல்லாமே வரவேன்னு மாவட்டம் தான் இருந்தான். இந்த பயணம் அந்த கருத்தா இருந்தான். அதை எல்லாமே கொடுத்துட்டு வேற வித்தியாசம் நம்ம ஊர்ல வெளியாக இருக்கும்போது என்ன வித்தியாசம் பாருங்க அப்படின்னா அது
தக்காளி இங்க தக்காளி விலை என்ன விலையா இருக்கிறார் அதுக்கு தக்காளி கடை இருக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்டாக ஆயிரத்தி தோன்றும் ஆண்டு கண்ணனை பார்த்து இந்த மாதிரி எடுத்துட்டு சொல்றாரு. இன்னொரு அர்த்தம் பாருங்க, கண்ணன்ற வார்த்தை ஆண்டாள் என்ன பயன்படுது, கிருஷ்ணன்ற வார்த்தையோ கண்ணன்ற வார்த்தையோ விருப்பாய ஒரு இடத்துல கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆண்டாள் அவ்வளவு அழகா அதை செஞ்சுக்காங்க. இங்க போய் ஏன் சொல்றது அப்படின்னா சொன்னா கம்பெனி போயிடும். கிருஷ்ணன் கிடாக்கா கண்ணன் கிடாக்கான்னு வந்தாக்கா உடனே கம்பெனி போயிடும். அதனால இந்த மாதிரி பேசுறோம் அப்படின்றாங்க. இப்போ அனைவருக்கு ஏன் வளர்ச்சி அப்படின்னா இந்த பழைய கருத்து இது பிறந்தது யாருக்கு இல்லை, அது மட்டும் இல்லாத பிறந்தது வெயில் வராது, எல்லாம் இருக்கு. இது எங்க இருக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா? அதனால இது நடத்தையும் சொன்னாங்க ஒளியா இருக்கு. இங்கதான் இருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை நடக்கைன்னு சொல்லி அந்த அழுகு போட்டு பார்த்தா அணிவிளக்கு இருந்து அழுகு விளக்கு சொல்லி அணிவிளக்கு அது முக்கியம். தாயை குடல் விளக்கம் செய்த ராமோதரனை அழகா கொண்டு இருக்கிறார். தாயை குடல் விளக்கம் செய்த ராமோதரனை சொல்லுவோம். நீயும் வந்து குழந்தை ஆனா இவன் பிறந்ததுனாலே ஐயோ இப்படி ஒரு குழந்தையா, இப்படி ஒரு அழகனா, இப்படி ஒரு வருவா அப்படின்னு எல்லாரும் இந்த வயது என்ன முடிமோ இந்த வயது என்ன மாதிரி பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு பழக்கம் வந்து அந்த வருஷம் பழக்கம் அப்படின்னு எல்லாரும் அந்த குழந்தை பொழுதாங்க, நிறத்தில் கொண்டாங்க, வயத்த கொண்டாங்க. அதாவது தாயே குடல் விளக்கம் செய்த ராமோதரனை விளக்கம்னா எக்ஸ்பிளேஷன் இல்லை. இங்க வந்து நம்ம வந்து விளக்கி இருக்குன்னா ஊரக நிலையிலே அதை எடுத்துக்கொள்ளும். தாயே குடல் விளக்கம் செய்த ராமோதரனை அது வயது இது வயது ரெண்டு வேறுபடுது. அம்மா வயதையும் காட்டிட்டா, பையன் வயதையும் காட்டிட்டா, பையனும் வயதான பெரியாராயிட்டான். ஏன் அந்த அம்மா என்ன பண்ணா, கஷ்டப்பட்டு வெண்ணையை கழுவி வச்சார். வெண்ணையை கழுவி வச்சுட்டு இது பார்க்காதுன்னு என்ன பண்ணுன்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்காது. தூங்கிட்டு இருக்க சொல்லி நம்பி இருந்தாலும் எழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மேல எடுத்து வச்சு என்ன பண்ணா இது வயசுல உள்ள வந்தார். இதுதான் தெரியுங்க. அம்மா போறதுக்குள்ள தூக்காங்க, அம்மா போறத கரெக்டாக எடுத்து இருக்கிறதெல்லாம் காப்பு கொடுத்துட்டு நாங்க இருந்து ஒரு மோர் சுவாமியை போட்டு உடச்சிட்டு எடுத்துருக்கு. இங்க வந்து பார்த்தா வெண்ணையே காணும். அதனால ஒரு நாள் வெண்ணெய் கழிச்சுட்டு இருந்தாங்க. வெண்ணெய் கழிச்சுட்டு இருந்த போது அண்ணா வந்து கேட்டான், அம்மாமா நீ கடை போது என்னமோ உண்மை புரியா வெண்ணெய் வருமா வருமா என்னமா அது அப்படின்னா இவன் வந்து 2000 அவங்க கேட்டு வாய் அப்படின்னு சொல்லி பேசி வச்சு பார்க்கலாம். இதோட என்ன நினைச்சேன், அப்படியே போதுமா நான் எப்படியோ பாரு அம்மா அந்த மாதிரி இது இருந்த 2 நாள் வெளியே குடிச்சிட்டு பானை போட்டு அதே மாதிரி படுத்துக்கலாம். அம்மா சொல்லலாம், ஏய் நீ சாப்பிடுறதுதான் பரவாயில்ல, உன்னை யாரும் நடிக்க சொல்றாங்க, உன் வாயில வாங்கி வச்சுக்கிறதுதான் தெரியல, நீ சாப்பிட்டு அப்படின்னு மகா கோபம் வந்து உன்னை தட்டி போட்டாதான் அப்படின்னு சொல்லி கையெழுத்த ஆரம்பிச்சார். ஒரு கையெழுத்து எதை எடுத்து வச்சாலும் ஒரு பார்த்து பார்த்து பார்த்தா மகா கோபம் இருக்கிறது. சரியன்னு தூக்கி போட்டு போறோம் ஆரம்பிச்சார். அம்மா நீ ஆடாதமா, இப்ப என்ன கட்டுமா, நான் என்ன தெரியும் சில பேர் அது அப்படியே சொல்றாரு. அந்த மாதிரி எந்த கையில கேட்காலும் அந்த கையில அப்படின்னு சொல்றான். நான் நீங்க கட்டு எனக்கு சரி அப்படின்னு எடுத்து எல்லா கையையும் முடிச்சு போய் கட்டி அதை எடுத்து கேட்டான். அப்போ தெரியாது. அதுதான் மலையாளம் என்ன கண்ணீரும் கட்டுண்ண பண்ணிய வருவாய் அங்கே வருவாய். அதே கட்டி போடுறதுக்கு தன்னையே அவன் மாற்றிக்கொண்டான். நீ கட்டி போடலாம், நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு அதுவே ஒரு மாயத்தை பண்ணிக்கிறேன். அப்படி கட்டுண்ண பண்ணிய வருவாய் பண்ணிகள் நிறுத்தி தான் அதை
அதனால இவருக்கு சாப்பிடுவது யாராவது சொன்னாங்க என்னை இவர் கட்டி போட்டா அதனால எனக்கு பேர் நான் கட்டி போட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல என்ன காரணம் அடியார் கொடுத்தது ஏற்றுக்கிறது தான் பெருமா கிடையாது. இன்னைக்கு திருமலை பெருமாள் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறீங்க இங்க வேண்டிய நாளைக்கு வேண்டிய போட்ட அடிக்கிறது அன்றைக்கு பக்கத்தில் இன்னும் அதை பார்த்து எல்லாரும் நடக்குது அங்கேயும் நடக்குது. அப்ப இவருக்கு எது பெருமைன்னா அதிகாரத்தை அடிக்கிறாங்க அது அவனுக்கு பெருமை. இன்னும் பெருமை என்ன சொல்லுன்னா நான் கடவுளையே கொடுத்துருக்கான் எங்க வாடகை இருக்கிறவங்க நீங்க கோபுரத்துக்கு போனீங்கன்னா முதல்ல அந்த தண்ணி போடுவது பைப் மாதிரி ஒண்ணு முதல் பைப் அந்த பைப்பு தனி ஒரு பைப்பு வச்சுருப்பாங்க அந்த தனி காலத்துல கழிச்சு பண்ணி ஒரு கடவுள் அதுதான் ஆண்டாடம் பெருமாள் அடித்த கடவுள் அதை யாரும் வச்சுருவாங்க இன்னும் அந்த கடவுள் அப்ப அவன் எவ்வளவு பெருமாள் ஐயாயிரத்துக்கு அதை நாமோட எப்படி போனாங்க நீங்க ஒரு சின்ன பாடம் இந்த பாடலுக்கு சின்ன வரலாறு என்ன வரலாறுன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லோகத்தா ரெடியா இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் அதுல ஒரு ஆசாமி முத்துக்கிட்ட போது சரியா இருக்கும் அந்த ஆசாமி என்னென்ன நடக்கிற நாம தான் ரொம்ப பாவம் செஞ்சவங்க. நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. அதுக்காக நாம ஏதாவது ஒரு புண்ணியத்தை தேடிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம்னா இந்த நடக்கிற நோக்கு வரும் அப்படின்னு அவங்க அதை பெண் வெளியிடுறாங்க. அதை வெளியிடும் பொழுது அவர் சொன்னாரா என்ன பேராட்டம் சொல்றாங்க. ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்னாங்க நடந்ததோ நடக்குது. யார் சொன்னா தசரதன் சொன்னான். யார் தசரதன் 10 விடைகள் வெல்லக்கூடியும் தசரதன் 10 விடைகளுக்கும் ரகத்தை ஓட்டி வெள்ளத்தான் தசரதன் அவன் தானா சரியில்லை. யார் நாடு கேட்கிற புத்தி கொடுத்தார் அசாமன் இஸ்லாமத்திலும் இவர்கள் கேட்க புத்தி கொடுத்தாரு. அதுவும் நடக்கல. நடக்க வேண்டியது யாருக்கு பெருமாளுக்கு அவனுக்கே நடக்கல. அந்த ஊர் ஜனங்க அத்தனை பேரும் சேர்ந்து மங்களாங்க ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. இத்தனையும் சேர்ந்து நடக்கலையே நமக்கு நடக்குமா அங்க அப்போ இவன் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு தகுதியை தேடிதான் போகணுன்ற அவசியமே கிடையாது. நமக்கு தகுதி கேட்க அந்த நாமாவை சொல்லுவதற்கு சொல்லணும்ன்ற எண்ணம் வந்தாலே நான் புண்ணியம் பண்ணுறேன். அதை நாமத்தை சொல்லித்தான் புண்ணியம் பண்ணுற அவசியம் இல்லை. அதனால இப்ப நாம வழிபாடு செய்யக்கூடியது எப்படி அப்படிங்கிற ஆரம்பித்தார் இந்த அடுத்த பகுதியான பாடத்தை ஆண்டாள் சொல்லியிருக்கிறார். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? மனோ வார்த்தை காலம். மனசாலை நாம் இறைவனை வழிபாடு செய்யும். வாக்குனா என்ன? வாயாலே அதனால வாக்கு. காயம்னா என்ன? உடம்புல போடுற அடி. இந்த உடம்புக்கு ஏற்படுற அடியாக காயம். அதனால காயமே இது முடியலா சாத்தலைக்க முடியலா அது எல்லாமே போய் நாம் சொல்றது இதுதான். காயம் என்றால் உடம்பு உடம்புக்கு காயத்தை அந்த காயம் உடம்பாலே நாம் வழிபாடு செய்யும். இது 3 தான் வேற எதுவும் பண்ண முடியாது. இப்ப ஆண்டாள் வெட்டாங்க அடுத்து கொஞ்சம் விரிவாக்கம் செய்து 5 நிலைகளை நாம் செய்ய முடியும். ஏன்னா பாட்டு அஞ்சாவது பாட்டு இல்லையா? அதெல்லாம் 5 பேரு 5 மற்ற பூதம் அதே மாதிரி 5 முறைகளிலே அதை வழிபாடு செய்வதை பண்ணலாம். சூரியோமாக தூமலர் தூவி சொல்லுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அப்போ 5 வழிகளில் நாம் இறைவனை வழிபாடு துரிதமாய் வந்து அப்ப முதல்ல தகுதி வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப தகுதி வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா இவன் வந்து விபீஷன் கர்நாடகி செய்த போது எப்படி பண்ணும்? குளிச்சு வந்தவன்னா லங்கையில மாட்டம் எப்படி வருது அமைதி உழைச்சான்.
ஆதார பதார்த்தம் தோற்று ஃபிளைட்ல வந்து இறந்தாரு. அர்ஜுனன் கீதையை கேட்டாங்க. எங்க கேட்டாங்க? எங்க பார்த்தாலும் பணம், எங்க பார்த்தாலும் ரத்தம், எங்க பார்த்தாலும் எறும்பு, மாமிசம், அழுகிற குழந்தை, இதுதான் கீதை கேட்கும். புண்ணியமான கேட்கிறோம், சுத்தமான கேட்கிறோம். புரியுமா? முடியாது. புரிஞ்சுக்க. சரி, 22 பேர் ஒத்துங்க. திரௌபதி என்னைக்கு வந்து வீட்டு துரியோமாய் வந்து அப்படின்னா குடிச்சிட்டு வந்து அர்த்தம் அல்ல. துரியோமாய் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனை மட்டுமே கேட்டு பாருங்க. நான் வந்த வீட்டு எதிர்த்தாங்க. என் வீட்டுல ஒரு பிரச்சனை, எனக்கு இன்னும் பாவத்தில் பார்த்து தேவையில்ல, என் நோய் கேட்க முடியல, எனக்கு இன்னும் நோய் முடியல அப்படின்னு நான் இங்க வந்தேன்னா எந்த அவங்களுக்கு பிரச்சனைக்காக தான் அவங்களுக்கு. அப்ப வழிபாடு என்பது அந்த வியாபாரம். என் பொருளுக்கு கல்யாணம் ஆனா வயசு காசு தெரியும், என் பொண்ணு கல்யாணம் ஆனா கல்யாணத்துல போயிடும். இவனுக்கே தெரியும் என் பொண்ணு கல்யாணம் ஆகாது. அதான் கண்டிஷன் போடும்போது பெருமாளுக்கு மாசு போட்டுக்கலாம். இருக்கிறதுக்கு வந்து பெருமாள் கல்யாணம் சொல்லிட்டேன், நான் கல்யாணம் ஆறு பெருமாள் படுது. அதான் ஆனா பண்றேன் அப்படின்னு சொல்லி முதலே கண்டிஷன் போடுவீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்க அது வியாபாரமாக இறைவனை மட்டுமே வேண்டி வந்தால் அந்த சூரியோபாய் வந்து அந்த வார்த்தையை போட்டார். வந்து நம்ம வந்துட்டோம்னா அவனால பார்க்க முடியாது. அங்கே நாம் தேடி வர வேண்டிய நீ வந்து அப்படின்னு அவன் ஒருதான் இருக்கிறான். வந்து அவங்க எல்லாம் அர்த்தம் பண்றாங்க. ராமாவதாரத்துல எல்லா விஷயங்களும் தெரிகிறாங்க. எல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு கையில ஒரு நாளில ஒரு போட்டியில கையில எல்லாம் அர்த்தம் நான் பெரிய பாவப்படுறீங்க. உங்களெல்லாம் இங்க வந்து எனக்கு பார்க்காம இருக்கீங்க, நான் இல்ல வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு நாம அந்த விஷயத்துக்கு வந்து நாம போயிட்டாலே அவன் முடியும். நம்ம போகணும், கேட்கணும், ஒன்றும் அவசியம் இல்லை. கடவுள் நம்பிக்கை என்பது அவன் கொடுப்பான் என்று நம்புவதுதான். குருதியா நம்பிக்கை இல்லை. நீ குருத்தேனா நான் இது குருமா அதாவது கேட்பதால் இறைவன் கொடுக்கவில்லை, கேட்காமல் போவதால் அவன் கொடுக்காமல் இருக்கும் போது அதான் இவன் கேட்கவில்லையா அப்படி இறுதியான இத்தனை பொருட்களான நமக்கு என்ன போட்ட வாங்கணும், இந்த மூக்கு போகணும், ஏதாவது போகணும், இந்த மாதிரி வீட்டு போகணும், இந்த மாதிரி இது போகணும், எத்தனை அப்படி கொண்ட வாங்கி இத்தனை தடவை நமக்கு இவ்வளவு கிடைச்சிருக்க. அதுக்கெல்லாம் எந்த விண்ணப்பம் போடுறீங்க, எந்த பிரார்த்தனை பண்ணீங்க, எத்தனை சுத்தி வச்சுக்க, எத்தனை விளையாட்டு வச்சுக்க ஒன்று. ஆகவே அதுதான் இறைவன் வந்து நாம் தூமலர் தூங்கி அதென்ன தூமலர் எத்தனை தூய்மை இந்த பாட்டு தூய பெருமை. அதே மாதிரி தூயமாய் வந்து அப்புறம் இது ஒன்று இல்லையா தூமலர் மூணு. அதை இங்கே தூமலர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக இந்த புதுசாக மாறாங்க அப்படின்னா அந்த தூயவன் கொண்டு வந்து கொடுக்கும் மலர் தூமலர். பெருமாளுக்கு நம்ம கொண்டாந்து கொடுக்குறாங்க, அதுதான் தூமலர். யாரு அந்த நாட்டுப்பணம் எதிர்பார்க்காத பெருமாளுக்கு நான் சமர்ப்பிக்கிறேனே அப்படி உடையாதுக்கான அதுதான் தூமலர். அதான் பண்ண ஐயோ நீங்க வர்றதோடு அப்படின்னு நினைச்சாங்க, அதுதான் எவ்வளவு வாங்கிட்டு தெரியுமா? இன்னைக்கு சாமி வேற 50 ரூபாய் ஒரு கிலோ தெரியுமா? அது வந்து இவ்வளவு வாங்கிட்டு அது தூமலர் இருக்கிறது. துணிவன் பொருள் வந்து சொல்லுது எந்த சொல்வது வந்து கொடுக்கலாமா அப்படின்னு அஞ்சிய சட்டை கேட்கலாம். எந்த கூட கொடுக்கலாமே அப்படின்னா இல்லையே கண்ணாமூச்சி கொடுக்குறாரு டாக்டர் வருது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாலும் பட்டிருந்தாங்க. அது பெருமாளுக்கு உகந்தது அதுதான் இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க எடுக்கிற கையில் முழுது. அதனாலதான் கட்டாங்க இது பெருமாளுக்கு உகந்தாதுன்னு சொல்லவே இல்லை. அந்த பாட்டு அது தெரியும். தாமோதரன் சூரியமாக வந்து தூமலர் தூவி தொழுது 2 கைகளால் அவனை வணங்கி எத்தனையோ வளர்ந்து சுவாமி இப்படிங்களா எப்படி சொல்றாங்க?
என்கிட்ட ஒரு அடையத்து ஒன்று கைமுதல் இல்லாமல் பெருமாளுடைய கண்ணாவை பண்ணணும்னா என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தான் போகணும். நீங்க கீழே ஒழுங்கு பாருங்க, எதுவும் கையில நம்ம ஓட முடியும். ஒரு பையன் வைக்கலாம், பைய கீழே வச்சு வாங்க போக முடியும், கீழே ஓட முடியும். அப்ப எதுவுமே இல்லைன்னா அப்ப கைமுதல் இல்லாம என்பதுதான் முதல் கண்ணாவுடைய தத்துவம். அதனால வந்து நீங்க எதுவுமே இல்லை ரொம்ப அழகாக சொன்னாரு. ஒரு சபையை ஒட்ட ஒரு கையை நோக்கி அடிக்கிறதுக்கு ஒரு கையை தூக்கிட்டா அந்த கையை தூக்குறது நீ மரத்தையே மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேன். எப்ப மறக்க மாட்டேன்? அவன் என்னதான் எனக்கு உறவினர் ஆனாலும், அவன் என்னதான் எனக்கு நண்பன் ஆனாலும், நீ அப்படின்னு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டே இருக்கான். ஒரு கைக்கே இந்த பலன்னா ரெண்டு கைக்கு என்ன பலன்? அப்ப அவன் மறைக்க மாட்டாங்க. நீயே கெட்ட விஷயத்திலேயே மறைக்க மாட்டேன்னு உட்கார்ந்து போது நல்ல விஷயத்துக்கு அமைய மறக்கிறான். அதான் தொழுது வாயிலா வாய் எடுத்து வருவாங்க. நேற்று தர்ம விழாவில் என்ன நடந்தது? அவங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அந்த பகுதிக்கும் என்ன ஆச்சு? இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு பெருமாள் பேர சொல்றதுக்கோ பெருமாள் சொல்றதுக்கோ தத்துவம் சொல்றதுக்கோ இருக்கலாம் கொடுக்கல இல்லையா? இதை விட்டு மற்றதெல்லாம் நீங்க நடந்ததுக்கு வியாபாரம் இல்லையா? அப்போ அவன் கொடுத்த வாய்ப்பு பயன் என்ன? அவனையும் இந்த வாயாலே போட்டுதான். இல்லைன்னா இது என்ன ஆயிடும்? காவாய ஆயிடும். என்ன ஆயிடும்? காவாய ஆயிடும். அதனால்தான் பரிசோதனை பாடத்தில் நாகாக்க காவாக்கால் காவா சொல்லிட்டாங்க. அதுவே காவா அப்படின்ற நாகாக்க காவாக்கால் அதுக்கு காவா. ஆனா இங்கே வாயினா பாடி மனதினால் சிந்திக்க. இந்த மனதினால் சிந்திக்க என்பது மட்டும்தான் இறைவனுடைய மிகப்பெரிய வரம் இந்த மனிதனுக்கு கொடுத்து. மற்ற எல்லாத்தையும் எல்லா ஒழுங்கும் குட்டி போடுது, கல்யாணம் பண்ணிக்குது, குடும்பம் நடத்துது, அன்பம் காட்டுது, குழந்தை எடுத்து வளர்க்குது, அது இது என்னென்னமோ எல்லாத்தையும் பண்ணுது. கேட்குது, பாடுது, எல்லாத்தையும் எல்லாம் பண்ணுது. ஒரு பொருளுக்கு நம்ம காரணம் வாங்கி எல்லாத்தையும் எல்லா கரையும் தெரியும். ஒண்ணுமே ஒண்ணு தெரியாது. மனதினால் சிந்திக்க. சிந்தனை மட்டும்தான் நம்மை மனிதன் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரே குணம். நம்ம அதை தவிர நம்ம எல்லாரும் இறை வழிபாடுனா கைத்தட்டல் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஆகாவோ எல்லாம் இந்த மனதினால் சிந்திக்க. எதுவா இருந்தாலும் என்ன எதுக்கு அப்படின்னு அதுதான் முக்கியம். நான் ஏன் பிறந்தேன்? சினிமா கேள்வி இல்லை, நம்ம கேள்வி கேள்வி எதுக்கு போகணும்? சாப்பிட்றதுக்கு போகணுமா? தூங்குறதுக்கு போகணுமா? பிரச்சனைக்கு போகணுமா? படத்தை பாட்டுக்கு போகணுமா? இன்னாருக்கு மனைவியாருக்கு போகணுமா? இன்னாருக்கு கணவனாருக்கு போகணுமா? எதுக்காக போகணும்? ஏன் போகிறதுக்கும் என்ன வேலைக்காக ஒத்துக்கிறோம்? என்ன பண்ணிட்டு நம்ம போக போறோம்? அந்த ஆத்ம சிந்தனை அமைக்கிறோம். ஆத்மாவை கொண்டு பரமாத்மா கிடைக்கிறது. இதுதான் முக்கியம். இந்த மிருகத்தில போய் ஐயா மிருகமே, ஐயா மாடு, ஐயா நாயக மாயான சிந்திக்கலாம். அது நீ பார்க்க போயாங்க குடிச்சாங்க. மனுஷன் மட்டும் வாயாடு சிந்திக்காது. அது சிந்தனை இந்த மட்டும்தான். மற்ற கோயில்கள் சிந்தனை கிடையாது. அதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்றோம்.
இது வேறு அது வேறு. மற்ற இடத்துலதான் இங்க வேலை கிடையாது. அவங்க சொல்றது தெரிஞ்சு கட்டிக்கணும். அவ்வளவு கை கட்டினா கை கட்டணும், முடியலாம் முடியலாம், ஆடுதான் பாடுதான் பாடலாம், இன்னொரு போடுவானா அப்படி போடுறோம், இங்க போடலாம் அப்படி கூலி வாங்கலாம், இப்படி இல்லை அப்படி இது. அது நடந்து காமியங்கள், நடந்து காமியங்கள் வழிபாடுகள் அல்ல. சிந்தனை என்பதுதான் வழிபாடு, இறை சிந்தனை என்பதுதான் வழிபாடு. அப்ப எங்க பகுத்தறிவு பாரு, இந்த இறை சிந்தனை என்பதுதான் அவருக்கு இவ்வளவு இருக்காங்க. இந்த 4 வாய்ந்தா ஆண்டாள் பண்ணது, இந்த 4 வேலைக்குள்ள இவ்வளவு போனா தெரிஞ்சாங்க. இவ்வளவு நம்ம சிந்தனைக்கு ஒரு பாட்டு வேற என்ன பாருங்க, இல்லைன்னா அந்த பாடெல்லாம் நிப்பாடு இல்லையா? இது ஒரு பாட்டு கிடைச்சது, இணையான ஒரு பாடல் ஒன்று கிடைச்சது. என்னன்னா ஆர்வி அதை பற்றி சொல்றீங்க, பாடல் திருப்பி விட்டா எல்லாம் கேட்டுனா எல்லாரும். ஆனா அதனால வந்து நீங்க தத்துவத்தை காரணம் பண்ண முடியும். சரி, இவ்வளவுதான் திருப்பி பெற்றாங்க, இதனால என்ன லாபம்? இதனால என்ன லாபம்? என்ன லாபம்னா ஓவிய பிழையும் ஒரு தருவான் வேட்டாகவும் தீயில் சூட்டாகும் என்னடா லாபம் அப்படின்னா, ஓவிய பிழை தவறு, ஓவிய பிழை புகுதருவான் வேட்டாகவும் முன்னாடி செய்ய பாவம், பின்னாடி செய்ய போற பாவம். இந்த ரெண்டுமே என்ன ஆகும்னா, புகுதருவான் வேட்டாகவும் தீயில் சூட்டாகும். தீயில ஒரு சூட்டுக்குள் இருக்குன்னா அது போல ஒரு பாவம் போயிடும். இது எப்படி நம்புறது? கேட்கணும் அவ்வளவுதான். முன்னாடி செய்த பாவம் போக அது எப்படி ஒரு இன்னொரு பாவம் வரப்போகுது அப்படின்னு சொல்றீங்க? அதுதான் ஆகணும். இனிமேல் நம்ம பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதுதான் ஆகணும், வெளியே கிடையாது. எப்படியாவது அப்படி வரதான் செய்யும். அப்ப முன்னால் இருந்த பாவங்களும் பின்னால் இருந்த பாவங்களும் இரண்டும் போகிறது. முன்னால் இருந்த பாவம் போகுது, பின்னால் இருந்த பாவம் எப்படி போகுதுன்னா அது வந்து ஒட்டாது. அவ்வளவுதான். எப்படி ஒட்டாது? தாமரை தண்ணி எண்ணெய் ஊற்றினாலும் அது தொடர்ந்து வெளியே முடிவு. அவ்வளவுதான். அவன் தாமரை தண்ணி ஒட்டாது பாரு. நீ எப்போ பெருமாளுடைய அடியாரம் மாறிட்டியோ அப்ப தானாவே முடியும், தானாவே போயிடும். அதெல்லாம் கூட உடனே போடுறது சொல்லலாம். அவை என்ன பாவம்? அடுத்த கேள்வி, எது பாவம்? எது பாவம் என்றால் இறைவனுக்கு நாம் கோபம் தெரியப்படுகிற அளவுக்கு என்ன காரியம் செய்வோம், அவருடைய படைப்புகளுக்கு நாம் கட்டணமாட்டோமோ இல்லை, அதுதான் பாவம். அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய துன்புறுத்தல், அடியார்னா அவங்க திருமணம் போட்டு எல்லா உயிர்களும் அடியார் தான், எல்லா இடத்துக்கும் நாம் உணர்கிறான். அப்ப அவனுக்கு செய்த தீக்குகள் எல்லாம் அவன் ஓபடுத்தான் பட்டார். அவன் உள்ளுக்குள்ள இருக்கலாம் போனாலும் நீ என்ன தப்பு பண்ணாலும் அது இறைவனை கோபப்படுத்தி செயல். அப்ப இறைவனை கோபப்படுத்தி செயலாக இருந்தாலும் இறைவன் அதை பொறுத்து கொள்கிறார். அப்போ புரியுதா? எது பாவம் எது பாவம் இல்லை, எப்படி பாவம் ஒட்டிச்சு ஒட்டாத என்னடா ஒரு விஞ்ஞானிய போல என்ன சொல்லிக்கிறது? பஞ்சபூதம் பார்த்தோம், இந்த பஞ்சபூதத்தை நம்ம சொல்ல முடியும்.